வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பரோட்டா. இந்த சிலர் பரோட்டா பண்ணும்போது எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி பண்ணணும், அதில் ஸ்டஃபிங் வச்சா என்ன மாதிரிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளக்கமாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சால்னாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணுற சால்னா இல்லை, இது வேறு விதமாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போது இந்த சிலர் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 250 கிராம், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல குவாலிட்டி உள்ள மைதா மாவு யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு உப்பு, சர்க்கரை, முட்டை இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த டோ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது சொல்கிறேன். டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரோட்டா வீசுறது கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் லூஸாக இருந்தாலும் வீசும் போது என்ன ஒன்று மாவு பிரிஞ்சு வந்துடும், அதாவது அங்கங்கே கிழிஞ்சு வரும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதனால் மாவு நீங்கள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுற பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா மாலிஷ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, மாவு எந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வரும். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அழகாக எடுத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருங்க. அப்படி இல்லை ஒரு காலா துணியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். முக்கியமாக இந்த டோ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விரல் வச்சிங்கன்னா அப்படியே இறங்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பியும் மாலிஷ் பண்ணுறோம். எதுக்காக இப்படி மாலிஷ் பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் பரோட்டா சாப்பிட்றதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா ஊறணும், அதே டைமில் நல்லா வீசணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். இந்த மாலிஷ் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஒரு 5 நிமிஷம் நல்லா பண்ணுங்கள். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மாறும். நம்ம பண்ணுறது 250 கிராம்ஸ் தான், அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேடா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது மாவை நீங்கள் நல்லா கையில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா வரும். இது எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மாவு ஃபினிஷிங் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அதாவது ஒரு சைடு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக இந்த பேடா ரெடி ஆகும். இதுக்கு பிறகு திருப்பி மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்க தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. திருப்பியும் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேடாவை நம்மளோட விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவனாக ரவுண்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோலிங் பேன், அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட விரல் இருக்குல்ல, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 விரலும் கீழ் பகுதி போயிடும், பெரிய விரல் மேலே இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு சின்ன விரலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 விரல் மேல் பகுதியில் வரும், பெரிய விரல் கீழ் பகுதியில் வரும். லெஃப்ட்டு பெரிய விரல் மேலே வரும், ரைட்டு பெரிய விரல் கீழே வரும். இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி வீசினீங்கன்னா கரெக்டாக வரும். வீசும் போது வேகமாக எடுத்த உடனே வீசக்கூடாது. கொஞ்சம் பெருசாக பறந்து வர்ற டைமில் நீங்கள் வேகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
வீசி முடித்த பிறகு கார்னர் பகுதியெல்லாம் தின்னாக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெந்து வராது. அதனால தான் கார்னர் பகுதி தின்னாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ரொட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த வீசும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மெதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீசணும், அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் வேகமாக வீச ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் நடுப்பகுதியில், அதுக்கு பிறகு 4 பகுதியும் மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக தவாவில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். எப்படி வீசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாவு கையில் எடுத்து வீசுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பிடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பரோட்டா குக் பண்ணும்போது தவா நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கேட்டீங்கன்னா, மைதா மாவு சூடு இல்லாத தவாவில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பராகவும் ட்ரை ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இந்த பரோட்டா போட்டு நீங்கள் 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வேணால் ஸ்டஃபிங் வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ்னால் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஸ்டஃபிங்காக அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இல்லை முட்டைக்கோஸ் வைக்கலாம், முள்ளங்கி வைக்கலாம், கேரட் வைக்கலாம், பீன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கிற பொரியல் பண்ணுவீங்களா வீட்டில், பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பீன்ஸ் ஸ்டஃபிங் இதில் வச்சு வைக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சால்னா நம்ம எப்போ போல் நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. இந்த சால்னாவில் கொஞ்சம் வேர்கள்லாம் போட்டு ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா. அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். ஏன் கிட்டனா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா?
இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சள்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி.